ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இன்றைக்கி உங்கள்கிட்ட உங்கள் ஜானு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக எந்த ஒரு பொருளுக்கும் ஆடம்பரத்துக்கோ ஆசைக்கோ நம்ம அடிமையாகிடக்கூடாது. ஆசை இருக்கணும்னு நானே சொல்லியிருக்கேன். எதில் இருக்கணும்னா ஆர்வமாக உழைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உழைப்பை நம்பி நம்மளுடைய ஆசையை கொண்டு போகணும். ஒரு தொழில் பண்ணுறோன்னா அதில் நம்மளுடைய ஆசையை காமிக்கணும், அதை விரிவுபடுத்தணும். அப்படி படுத்தும்போது அதில் கண்டிப்பாக பலன் அதிகமாகவே கிடைக்கும். அதுக்கு முன்னாடி கடவுள் நம்பிக்கைங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். சில பேர் இப்போல்லாம் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோம், நிறைய டிசீஸ் வருது அப்படின்னு வச்சிங்களேன், டக்குன்னு நம்மளுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் சொல்லுவோம். கடவுள் இல்லை போல் இருக்குது, கடவுளுக்கு கண் இல்லையா அப்படிலாம் சொல்கிறோம். அப்படிலாம் கிடையாது. அவரும் நமக்காக போராடுவார். நம்மளுடைய கர்ம வினைகளோடு அவரும் போராடி தான் நமக்கு அதுலேருந்து நம்மளுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக கஷ்டம் வர்றவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுமாரி கஷ்டப்படுறவங்கள கடவுள் கைவிட்டாருன்னும் கிடையாது. எல்லா விதத்துலேயும் எல்லாத்துக்குமே கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக காரணமாக இருப்பார். ஏன்னா நான் கடந்து வந்த பாதையில் நீங்கள் நினச்சி பாருங்கள், 8 வயசு குழந்தையில் அம்மா வளர்க்குற ஒரு புள்ள திரும்ப 24 வயசு, அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு 27 வயசில் அப்பாவையும் இழந்து, ஒரு அப்பா அம்மா இல்லாமல் நீங்கள் நினச்சி பாருங்கள், 2 பொண்ணு அம்மா அப்பாவே இல்லாமல் எங்களோட லைஃப்பை ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஒரு நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, எல்லா இடத்துலையும் நம்ம தகப்பன் நிற்கிறதுங்கிறது இந்த உலகத்தில் கோடி ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்காத ஒரு சொந்தம் நம்ம அப்பா அம்மா தான். அவங்க நிற்கிறதுக்கு எவ்வளோ ரூபாயை நீங்கள் கொட்டி கொடுத்தாலும் ஈடாகவே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அது ரியாலிட்டியே அதுதான். அந்த இடத்துல உண்மை, அச்சசல் உண்மை. ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று, அந்த 1 ரூபா இருந்தாலும் அவங்க கையால் நம்ம வாங்கும்போது அதுக்குள்ள மகிமையே வேறு. அவங்க இல்லாதப்போ நமக்கு அது கிடைக்காது, அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸு. ஆனால் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இறந்து நமக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் பல நேரங்களில் உணர்ந்திருக்கேன். முருகன் என் கூட இருக்கிறதையும் நான் உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அன்னைக்கு நான் அடிப்பட்ட அன்னைக்கு என்னை தூக்கிட்டு போய் நான் எழுந்திரிச்சிட்டேன். என்னை கவனித்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெயில் தான் இருந்தது. நான் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நேரம், என்னுடைய முருகன் என்னை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு நினச்சேன். அதனால் இப்படி நினச்சிங்க, நம்மளுக்கு ஏதோ ஒன்று வருது அப்படின்னா அது கடவுள் நம்ம மேலே உள்ள அனுகிரகத்தில் அதை எப்படியும் தடுத்துருவார், யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டார். அப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்கிறோம் அப்படின்னா அது விதியின் பலனாக தான் இருக்குமே தவிர கடவுளோடைய பலன் கிடையாது. ஆனால் விதியை மாற்றுற சக்தி அந்த ஐயன் முருகனுக்கு கண்டிப்பாக உண்டு. முருக நம்பிக்கையை கைவிடவே விடாது.